வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் TDA 2030. இதில் IC மோனோ எதுக்காக அப்படின்னு கேட்டால் ஒரு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் இது பர்டிகுலராக. ஏற்கனவே லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு ஒரு சிங்கிள் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒருவேளை இந்த வீடியோ ஃபஸ்ட்டு யாராவது பார்க்குறவங்களா இருந்தால் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இருக்க வீடியோவை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லாம் சஃபிஷியன்ட் ஸ்பேர்ஸ் கொடுத்துருக்கோம். குறிப்பாக சிங்கிள் டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் சேர தேவையான BC547 டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்கோம், கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கோம், ரெசன்ஸ் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, 9 வோல்ட் பேட்ரி இருக்குது. நீங்களே மேக் பண்ணுங்கள். நீங்கள் இண்டிவிஜுவலாக மேக் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஃபீல்டுக்குள்ளே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆம்பிளிஃபையர் போட்டிருக்கேன். வியூவர்ஸ் இருந்தாலும் நீங்களே அசெம்பிள் பண்ணி பார்க்கலாம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கும் அதான் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஒரு குவாலிட்டி ஆடியோ வரக்கூடிய ஆம்பிளிஃபையர் பற்றிய கிளாஸஸ்லாம் மெல்ல மெல்ல வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆடியோ சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது இந்த ஐசியை பற்றி, இந்த ஆம்பிளிஃபையரை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் அந்த ஐசி பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவாக சப்மிட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது இந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, தாய்மொழியில் எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்ப பயிற்சியை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு சப்மிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு டெமோ கிளாஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதில் இந்த போர்டு இருக்குது. ஒரு போர்டு மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த போர்டு. ஆக்சுவலாக போர்டு கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் போர்டு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், 2 ஐசி இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஹீட்சிங் பிளேட், அவ்வளோதான். மார்க்கெட்டில் ஈஸிலி அவைலபிள் இந்த போர்டு. ரொம்ப கிரிட்டிக்கலெல்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸிலி அவைலபிள் இந்த போர்டு. ஒருவேளை யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள், வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், நான் உடனே உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். ஓகேங்களா? இதில் இப்போ இந்த சர்க்யூட்டில் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் டயக்ராம்லாம் சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தோன்னே உங்களுக்கு விசிபிளாக என்னென்ன தெரியுது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன், என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குதுன்னு. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு மாடல், ஒரு ப்ளூடூத் மாடல் ஒன்று இருக்குது, பென்ட்ரைவ் மாடல் இருக்குது, ஒரு மானோ கண்ட்ரோல், இந்த இடத்துல ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு ப்ளஸ் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 12012 3 ஆம்பியர் இது கொடுத்துருக்கேன், ஒரு ரெகுலேட்டர் ஐசி இந்த போர்டு ட்ரைவ் பண்ணுறதுக்காக. இப்போ இதில் வெளியே எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட ஒரு வேளை உங்களுக்கு புரியாது. அப்படிங்கிறனால தான் ஒவ்வொரு வீடியோவில் என்ன பண்ணும், ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கொடுத்துருவேன். அந்த டயக்ராம் மூலிமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யார் வேணாலும், வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட என்ன பண்ண முடியும், சொந்தமாக நான் அசெம்பிள் பண்ண முடியும். இல்லையா, இந்த போர்டு சர்வீஸ்க்கு வந்துச்சுன்னா நம்ம ட்ரபுள் ஷூட்டிங் பண்ண முடியும். இந்த 2030 ஐசி யூஸ் பண்ணாத ஆம்பிளிஃபையர் போர்டே கிடையாது. அது பர்டிகுலராக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிக்காரங்களுடைய 5.1, 4.1, 2.1 ஹோம் தியேட்டர் எல்லாத்துலேயும் இந்த ஐசி வருது. ரொம்ப விலை கம்மி இந்த ஐசி. குவாலிட்டி பக்கா குவாலிட்டி இருக்கும்.
லோ ஃப்ரீக்வன்சி, மிடில் ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி மூணுக்குமே மேட்சிங் ஆகிற மாதிரி இருக்கும். லோ ஃப்ரீக்வன்சிக்கு ரொம்ப பெஸ்ட் ஐசி. லோ ஃப்ரீக்வன்சி மீன்ஸ் பாஸ் தட் மீன்ஸ் பேஸ் நல்ல எஃபெக்டிவாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி மானோ மோடில் பண்ணிக்கலாம். பிரிட்ஜ் மோடுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல 2 ஐசி இருக்குது. டூயல் பவர் சப்ளை. இந்த ஐசி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது வந்து மானோ பவர் சப்ளை, தட் மீன்ஸ் சிங்கிள் பவர் சப்ளைலையும் வேலை செய்யும், டூயல் பவர் சப்ளைலையும் வேலை செய்யும். சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் இந்த ஐசிக்கு எவ்வளோ வோல்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் 6 வோல்ட்டில் ஆரம்பித்து 36 வோல்ட் டிசி வரைக்கும் கொடுக்கலாம். தாங்கும். ரெக்கமெண்டட் வேல்யூ 24 வோல்ட் டிசி. அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம். ஒருவேளை வோல்ட் அதிகமாக இருந்தால் ஃபெயிலியராக வாய்ப்பு இருக்குது. எஸ்டி மேக் ஒரிஜினலாக இருந்தால் நல்லாயிருக்கும். மீதி எல்லாமே கிட்டத்தட்ட குவாலிட்டியாக இருக்கிறது இல்லை. அதனால் வோல்ட் எப்பவுமே 12 வோல்ட்டுக்கு மேலே போகாமல் பார்த்துக்குங்க. ஓகே. பர்டிகுலராக டூயல் பவர் சப்ளைன்னு வந்துட்டால் டூயல் பவர் சப்ளையில் நீங்கள் மேக்ஸிமம் கொடுக்குற வோல்ட்டு 12 வோல்ட் டிசி அல்லது 15 வோல்ட் டிசி. அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம். அப்போ தான் லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். ஐசியும் ஃபுல் ஃப்ளட்ஜாக வேலை செய்யும், முழு திறனோட வேலை செய்யும். ஓகே. ஸோ டூயல் பவர் சப்ளை அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். இப்போது ஐசியை பற்றிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே சொல்லியிருக்கேன். இதுக்கு மேட்சிங் ஸ்பீக்கர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஊஃபர்னு எடுத்துட்டிங்கன்னா 4 ohms வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்டு. இன்ச் அப்படின்னு எடுத்துகிட்டா 6 inch ஊஃபர். பர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருக்கும். இப்போது ஃப்ரிட்ஜ் மோடாக இருக்கிறனால, மானோ மோடாக இருக்கிறனால 8 inch சப் ஊஃபர் கொடுக்கலாம். நல்ல குவாலிட்டி வரும். சிம்பிளாக டிசைன் பண்ணணும். ரொம்ப குறைவான காஸ்ட்டில் அசம்பிள் பண்ணணும் எப்பவுமே. அதுக்கப்புறம் தான் நம்ம மெல்ல மெல்ல டெவலப் பண்ணணும். ஒவ்வொரு டேட்டாவாக உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? இப்போது நாம் ஒரு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். சர்க்யூட் டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே கொடுத்தது தான் உங்களுக்கு. இந்த ஐசி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ். இந்த ஐசி பார்க்குறப்ப பாருங்கள், இந்த மாதிரி டைப்பில் இருக்கும். இதில் பின் நம்பர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு. 1வது பின் எப்பவுமே நான் இன்வெர்ட்டிங் இன்புட், 2வது பின் வந்து இன்வெர்ட்டிங் இன்புட், 3வது பின் வந்து நெகட்டிவ். 3வது பின்னும் இதனுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்சிங் பிளேட் 2க்கும் கண்டினியூட்டி இருக்கும். அதனால் டூயல் பவர் சப்ளை யூஸ் பண்ணும் பொழுது இந்த ஐசினுடைய பேக் சைடில் மைக்கா கிட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ஹீட்சிங் பிளேட் பெரும்பாலும் எல்லாமே கிரவுண்டில் இருக்கும். டூயல் பவர் சப்ளையில் கிரவுண்டாக நெகட்டிவாக அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் வந்துடும். ஐசி போட்டோன்னே ஷார்ட் ஆயிரும், வெடிச்சிடும். அதனால் மைக்கா சீட்டு யூஸ் பண்ணணும். மைக்கா சீட்டு யூஸ் பண்ணும் பொழுது ஹீட்சிங் பேஸ்ட்டு யூஸ் பண்ணணும் மறக்காமல். ஹீட்சிங் பேஸ்ட்டு வந்து அந்த ஹீட்சிங் பிளேட்டோட நல்லா குவான்ஷேடாக இருக்கணும், நல்லா ஒட்டி இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஹீட்சிங் பிளேட் திக்காகவும் பெருசாகவும் இருந்தால் லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும். இதுதான் ஐஸோட டேட்டா. 1வது பின் வந்து ப்ளஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா, இது வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட். பின் நம்பர் 2 இது இன்வெர்ட்டிங் இன்புட். இதில் தான் சிக்னல் கொடுப்போம். பின் நம்பர் 5 ப்ளஸ்ஸு, பின் நம்பர் 3 மைனஸ், பின் நம்பர் 4 வந்து ஆம்பிளிஃபைடு சிக்னல் அவுட்புட். இதுதான் ஐசியோட டீட்டெயில்ஸ். ஓகே. நாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா? இதில் பாருங்கள், இதில் 3 வோல்ட் டு 2 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கோம். சிங்கிள் ஐசி சிம்பிளாக டிசைன் பண்ணலாம். ஒரு ப்ரெட் போர்டில் கூட அசம்பிள் பண்ணிடலாம். இருந்தாலும் நான் ப்ரெட் போர்டு எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல ஸ்டூடெண்ட்டுக்கு. எதாக இருந்தாலும் ஓப்பன் ஏரில் செய்யுங்க. இல்லைன்னா ஒரு கார்ட்போர்டு யூஸ் பண்ணுங்கள், டாட் பிசிபி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஓகேங்களா? ஃபியூ காம்பனன்ட்ஸ், கிட்டத்தட்ட 4-5 காம்பனன்ட்ஸ் தான் தேவை இந்த ஐசி ஃபுல் ஃப்ளஜாக வேலை செய்கிறதுக்கு. சிங்கிள் ஐசியாக இருந்தால் 4 ohms ஸ்பீக்கர், ஆரஞ்சு ஸ்பீக்கராக இருந்துச்சுன்னா 14 watt அவுட்புட் வரும். இதே 8 ohms கொடுத்தீங்க அப்படின்னா அதில் பாதி வந்து 9 watts வந்துடும். ஓகேவா? கொடுத்து பாருங்கள். ஓகே. தென் இதில் ஒரு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறதே ஒரு சப்வூஃபருக்கான தான். லோ ஃப்ரீக்வன்சி பொறுத்த வரைக்கும் இந்த ஐசி வந்து ஃபுல் ஃப்ளெஜாக அவுட்புட்டை ரீப்ரொடியூஸ் பண்ணும். அதனால தான் எல்லா ஹோம் தியேட்டர்லையுமே சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐசி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கொடுத்துருக்கேன் இல்லையா ஃப்ரிட்ஜ் மோட், இந்த மோடில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அசத்தலான குவாலிட்டி பக்காவாக இருக்கும். ஓகே. இது லாஸ்ட் கிளாஸில் நடத்தினதான் ஒரு பேட்டரி. இது சிங்கிள் பவர் சப்ளை, அது யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கு.
இந்த கெப்பாசிட்டர் இருந்துனாவே கிட்டத்தட்ட சிங்கிள் பவர் சப்ளை தான் அர்த்தம். ஓகேவா? டூயல் பவர் சப்ளை இருந்தால் இந்த கெப்பாசிட்டர் இருக்காது, டைரக்ட் எண்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் பார்க்க போகிறது இதான் இந்த சர்க்யூட். இதான் சர்க்யூட்டு. இந்த சர்க்யூட்டில் ஃப்ரிட்ஜ் மோடு 2030, 2040, 2050 எல்லாம் இருக்குது. 2030யோட 2050 யூஸ் பண்ணிங்கன்னா கெயின் வந்து அதிகமாக இருக்கும். அது முடிஞ்சால் நாளை மறுதினம் ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். குவாலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ நான் முன்னாடி இந்த வீடியோ நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருந்தேன் இல்லையா? அந்த ஸ்பீக்கர்லேயே கிட்டத்தட்ட நல்ல ஃபிடாலிட்டி, பக்கா ஃபிடாலிட்டி, ட்ரிபிள் பேஸ் எல்லாமே வரும், பக்காவாக வரும். மானோ மோட் பெஸ்ட் எப்பவுமே சிங்கிள் சேனல் அவுட்புட்டை விட. ஓகே, அதுக்கு என்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவோம். ஓகே, இப்போது இதுதான் சர்க்யூட். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் சர்க்யூட் ஆக்சுவலாக கொடுத்துருக்கு. இதில் ஐசிஏ, ஐசிபி. இந்த ஐசிஏயில் வந்து 1வது பின்னில் வந்து இன்புட் கொடுக்குறோம். அது ஐசியில் 2வில் என்ன பண்ணியிருக்கோம், பியில் 1வது பின்னு கிரவுண்ட் பண்ணியிருப்போம். இல்லை அப்படின்னா ஒரு 22 ரெசிஸ்டன்ஸ் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருப்போம். இந்த ஐசியோட 4வது பின் அவுட்புட், இந்த ஐசியோட 4வது பின் அவுட்புட் ரெண்டையும் தான் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணுவோம். ஊஃபர் ஆர் ஸ்பீக்கர் எதில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, கெப்பாசிட்டி வேல்யூ யூஸ் பண்ணி நாமளே என்ன பண்ண முடியும், சிம்பிளாக ஒரு கார்ட்போர்டில் டாட் பிசிபியில் ஒரு குவாலிட்டி ஆம்பிளிஃபையர் டிசைன் பண்ண முடியும். இது ப்ளஸ் 15 வோல்ட்டு, மைனஸ் 15 வோல்ட்டு. இந்த பாயிண்ட் வந்து கிரவுண்டு. இது அதாவது இது வந்து ப்ளஸ் 15 கொடுத்துருக்கு. நீங்கள் 12 கொடுங்க, நல்லாயிருக்கும். மைனஸ் 15 இந்த பாயிண்ட் வந்து ஜிஎன்டி கிரவுண்டு. இதான் டூயல் பவர் சப்ளை. டூயல் பவர் சப்ளைக்கு உண்டான டயக்ராம். இந்த மாதிரி சிக்மேட்டிக் டயக்ராம் இருந்துச்சுன்னா யார் வேணால் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ண முடியும் அல்லது அசம்பிள் பண்ண முடியும். ஓகேவா? சிங்கிள் இன்டெட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கு. இந்த சர்க்கியூட் படி நீங்கள் பண்ணலாம். சிக்னல் இன்புட் 1வது பின், பின் நம்பர் 5 ப்ளஸ்ஸு, பின் நம்பர் 3 மைனஸ், அதே மாதிரி பின் நம்பர் 5 ப்ளஸ்ஸு, பின் நம்பர் 3 மைனஸ். ஓகே, எது கிரவுண்ட் பின் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். டூயல் பவர் சப்ளை, நல்ல ஃபிடாலிட்டி, நல்ல குவாலிட்டி வரும். உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. எங்கள் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் மூலியம் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் ஸ்டூடெண்ட் நடத்திட்டுருக்கோம். டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் நடந்துகிட்ருக்கு. செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி ட்ரைனிங் இருக்குது, 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் ட்ரைனிங் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ் சர்வீசிங் ட்ரைனிங் இருக்குது, ஆல் எஸ்எம்பிஎஸ் ட்ரைனிங் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் நிறைய கோர்சஸ்லாம் 1 by 1 ஆட் ஆக போகுது. குறிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஃபுல்லாக, பேட்ரி வெஹிக்கிள்ஸ் ஃபுல்லாக, 2 வீலர் 4 வீலர், அதுக்கு தனி இண்டிவிஜுவல் கோர்ஸ் ஒன்று கூடிய விரைவில் வரப்போகுது. ஏர் கண்டிஷன் ரெஃப்ரிஜரேஷன், அதில் இன்டோர் ஏசி அவுட்டோர் ஏசிக்கு தோணுன போர்ட்ஸ் எல்லாம் எப்படி சர்வீஸ் பண்ணுறது, அந்த டீட்டெயில்ஸ் இதில் வரப்போகுது. வாஷிங் மிஷினுடைய கண்ட்ரோல் போர்டு, அது சர்வீஸ் எப்படி பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆல் ட்ரைவ் போர்ட்ஸ் எல்லாமே, சூயிங் மிஷினில் வரக்கூடிய கண்ட்ரோல் போர்ட்ஸு எல்லாமே ஒவ்வொரு கிளாஸஸாக வரப்போகுது. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கிளாஸை முடித்தா மட்டும்தான் உங்களுடைய ஸ்கில் என்னங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். ஓகேங்களா? நம்மளால் சர்க்கியூட்டை பார்க்க முடியுதா, காமன்ஸை புரிஞ்சுக்க முடியுதா, ப்ராஜெக்டை குயிக்காக மேக் பண்ண முடியுதா, ஏன் டிலே ஆகுது, ஏன் அவுட்புட் வரல, இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்ஜினியரை உருவாக முடியும். அதனால தான் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் முக்கியம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யாருக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஆம்பிளிஃபையர் பற்றி சொன்னோம் இல்லையா, அந்த பவர் ஆம்பிளிஃபையர், சப் ஊஃபர் ஆம்பிளிஃபையர், 1 செகண்ட் ஒரு டெமோ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே சொன்னதான், நல்ல குவாலிட்டி, நல்ல ஃபிடாலிட்டி இருக்கும். நீங்களும் அசம்பிள் பண்ணுங்கள். வால்யூம் கம்மியாக வச்சுருக்கேன், நான் பேசுகிறது சரியாக கேட்குங்க. 1 செகண்ட் நான் வால்யூம் ரைஸ் பண்ணுறேன்.
ஓகேவா? அசம்பிள் பண்ணி பாருங்கள். அசம்பிள் பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்கிமேட்டிக் கொடுத்துருக்கேன். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோவோட பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.